வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு சில நண்பர்கள் கேட்டிருந்த டவுட்ஸ் ரிலேட்டட் டு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அண்டு பேசிக் ஃபார்மா ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்க்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப்டர் கிராஜுவேஷன் ஃபார்மசி எழுத முடியுமா, இதில் ஃபைனல் இயர் படிக்கும் போதே எழுத முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நல்ல கொஸ்டின் தான். எதனால் அப்படின்னா, இப்போ நம்ம யூஜிசி சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமினேஷன், அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கவுன்சில் நடத்தக்கூடிய கவுன்சில் ஃபார் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் எக்ஸாமினேஷன், அடுத்து நம்மளுடைய என்பிஇஎம்எஸ், அதாவது நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் மெடிக்கல் சயின்சஸ், அவங்க நடத்தக்கூடிய கிராஜுவேட் ஃபார்மசி ஆப்டிடியூட் டெஸ்ட், ஜிபேட் எக்ஸாமினேஷன், இதெல்லாமே நம்ம பிஃபார்ம் ஃபைனல் இயர் படிக்கும்போது எழுதுகிறோம். ஆனால் நம்மளுடைய தமிழ்நாடு மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மாதிரி மற்ற ஸ்டேட்ஸில் நடத்தப்படக்கூடிய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் இப்போ நம்ம கரண்ட் ஃபைனல் இயர் படிக்கும்போது எழுத முடியாது. ஸோ எக்ஸாமினேஷன் 8th செமஸ்டர் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். நமக்கு ஒருவேளை ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் ப்ராசஸ் முடிஞ்சிருந்தால் கண்டிப்பாக எழுதலாம். ஸோ அப்படி இல்லைனா கூட நம்ம பெர்மிஷன் டிஎம்இ அண்டு நம்ம ஃபார்மசி கவுன்சிலில் ரெக்வஸ்ட் வாங்கி பெர்மிஷன் மூலமாக நம்ம எழுத முடியும். அதாவது சப்போஸ் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணலாம், கன்சர்ன் லெட்டர் வச்சு கூட நம்ம அப்ளை பண்ணி எழுத முடியும். ஸோ கம்பல்சரி கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். அதாவது ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க, ஸ்டடிங் பிஃபார்மசி 3rd இயர் இன் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் இன்ஸ்டிடியூஷன். ஐ வாண்ட் டு நோ when will be the next semester examination. We finished our 4th semester in November சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி பெஸ்ட் விஷஸ் டியர் ஃப்ரெண்ட். அதாவது நவம்பர் மந்தில் பிஃபார்ம் 4th செமஸ்டர் முடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு அடுத்த செமஸ்டர்னு பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக, அதாவது இது அஃபிஷியலாக கிடையாது, உங்களுடைய செமஸ்டர் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுலேருந்து கரெக்டாக ஒரு 4 month கனெக்ட் பண்ணி பாருங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 4th செமஸ்டராக இருந்தால் ஒரு நவம்பர் 2nd வீக்கில் முடிச்சிருப்பீங்க கண்டிப்பாக எக்ஸாமினேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மார்ச் மந்த் வர வாய்ப்பு இருக்குது. பிப்ரவரி மந்த் மேக்ஸிமம் எக்ஸாம் இருக்க சான்ஸ் ரொம்ப கம்மி தான். மார்ச் 3rd வீக் இல்லை எண்டு, அப்படி இல்லைன்னா ஏப்ரலில் கட்டாயமாக வர வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட், ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.